அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எவ்வளவு கஷ்டமான நேரத்தில் கூட மனுஷன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார்ல, இடுக்கண் வருங்கால் நகுக, கஷ்டமாக இருக்கும்போது கூட சிரிப்பா அப்படின்னு. இப்போ என் பேச்சையை கூட பல பேர் சிரிச்சுக்கிட்டு கேட்பீங்க. அதுவே கூட அதுக்கு உதாரணம் தான். அப்படி எடுத்துக்கலாமே. இந்த கொரோனான்னு இந்த நாடே அப்படியே தகைச்சிக்கிட்டு இருக்கிற போது கூட வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறார். இப்போது வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்தால் எப்படி வரவேற்பாங்க? வாஸ்கோட காமா மாஸ்கோட வாமா அப்படின்னு தான் வரவேற்பாங்க. வாஸ்கோட காமா மாஸ்கோட வாமா அப்படின்னு தான் வரவேற்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் பிரச்சனை தீர்றதுக்கு வழி இல்லை. இந்த நேரத்துலையும் நம்ம சிரிச்சுக்கிறோம், ஒரு துக்கத்துக்கு சிரிச்சுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல போன பிப்ரவரி மார்ச் 2020 அப்போ வந்தபோது மனுஷனுக்கு பயம் எப்படி இருந்தது? ஏப்ரல் மேலெல்லாம் அவ்வளோ பயம். ஆனால் அப்போ கொரோனாவோட அளவு கூட குறைச்சலாக தான் இருந்தது. பயம் அவ்வளோ இருந்தது. இப்போ வேடிக்கை என்ன தெரியுங்களா? கொரோனா பேஷண்ட்டோட எண்ணிக்கை ரொம்ப இருக்குது, ஆனால் பயம் குறைஞ்சிருச்சு. நான் பயம் இருக்கணும்னு சொல்ல மாட்டேன், பயம் இருக்கக்கூடாது தான். எந்த விஷயத்துலையுமே பயம் நல்லதில்லை தான். ஆனால் கவனம், அவேர்னஸ், விழிப்புணர்வு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? இதுக்கு எல்லோரும் இல்லை இது திட்டமிட்ட ஒரு சதி, ஒரு ஏற்பாடு, சும்மா இல்லாத விஷயத்தப்பா, இப்படி எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது? உலக நாடுகளில் ஏற்பட்ட இழப்புகளும் உயிரிழப்புகளும், இந்த நோய்க்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவங்களில் சில பேர் பட்ட கஷ்டமும், சில பேருக்கு கஷ்டம் இல்லை, அதை பார்த்துட்டு இது ஒன்றுமே பண்ணாது அப்படி தான் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அது ஒன்றும் பண்ணலை, ஆனால் எல்லாருக்குமே அது ஒன்றும் பண்ணாதுன்னு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்திருக்கணும்னு சொல்ல எனக்கு நாக்கு வருது. புத்திசாலித்தனமாக நம்ம நடந்திருக்கணுமோன்னு தோணுது. நான் சொல்கிறேன், ஆமாம், இனிமேல் நடக்கணுங்கிறது வேறு விஷயம். நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்திருக்கணுமோ. சார், ஒரு தடவை கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அது அறிவு வரணுமா இல்லையா நம்ம சமூகத்துக்கு? எதனால இது பரவுது? முதல்ல ஒருத்தர்ட்டேருந்து ஒருத்தருக்கு போகுது, யார்கிட்டேருந்து யாருக்கு போகும்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டம் சேர்றதை தவிர்த்துக்கணுமா இல்லையா? எனி அக்கௌண்ட்டு, அது பிளாக் அக்கௌண்ட்டோ ஒயிட் அக்கௌண்ட்டோ, எனி அக்கௌண்ட்டு கூட்டம் சேர்றதை தவிர்க்கணுங்கிற ஒரு அறிவு, ஒரு தெளிவு, ஒரு விழிப்பு நமக்கு வரணுமா வராது? வேணுமா வேண்டாமா? ஐயோ, தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. விவசாயம் இருக்குது, வியாபாரம் இருக்குது, வணிகங்கள், மக்களுக்கு உணவு கிடைச்சாகணும். சில உணவு விடுதிகள், ஏன்னா எத்தனையோ வெளியில் தங்கி வேலை பார்க்குற இளம் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க வீட்டில் சாப்பிட முடியாது, வெளியில் சாப்பிட்றாங்க. மருத்துவமனைகள் இருக்குது. அப்புறம் தவிர்க்க முடியாதவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் சில வங்கிகள் இயங்கி ஆகணும், அரசு அலுவலகங்கள் இயங்கி ஆகணும், மருத்துவத்துறை இயங்கி ஆகணும், காவல் இயங்கி ஆகணும், சுகாதார தூய்மைப்படுத்துகிற துறை இந்த மாதிரி இயங்கி ஆக வேண்டியவைன்னு ஒரு பட்டியல் இருக்குது. அவற்றை இயக்கி கொண்டு மற்றவற்றை நம்ம தவிர்க்கலாமா, தவிர்க்கக்கூடாதா? இது ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட் தான் சொல்லணுமா? சரி, சொல்லும்போது நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டாமா? பள்ளிகளை திறந்தோம், திரும்ப ஏன் பள்ளிகளை மூடினப்போ? திறந்தால் 10 பேர் சேர்ந்தால் பரவும்னு நமக்கு தெரியாதா? நமக்கு ஒரு காமன் சென்ஸ் கிடையாதா? கல்லூரிகளை திறந்தோம், பரவும் நமக்கு தெரியாதா? அப்புறம் ஒன்று திரும்ப மூடுறது அப்படின்னு மூடுறதுக்குள்ள இன்னொரு 100 பேருக்கு போயிடுச்சு, அவ்வளோதானே. சாராய கடை எப்படி ஒருத்தர்ட்டேருந்து ஒருத்தருக்கு வேகமாக அது பரவி இருக்கும்? எவ்வளோ கூட்டமாக மக்கள் போய் நின்னாங்க. சில துணிக்கடை, ஜுவல்லரி, சில விதமான கடைகள் எல்லாம் நம்ம திறந்தோம். கூட்டமாக போன இடத்துல யார்கிட்டேருந்து யாருக்கு போச்சுன்னு யாருக்கு தெரியும்? நான் ஒரு 4-5 கேள்வி கேட்குறேன். திருமணங்கள் 100 பேருக்கு மிகாமல் அப்படின்னா ஏன் 100 பேருக்குள்ளே பரவாதா? நம்ம திருமணங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்ய முடியாதா? ரொம்ப குறைந்தபட்சம் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு தள்ளி சமூக இடைவெளியை நிலைநிறுத்தி கொண்டு எல்லாருமே மருத்துவ பரிசோதனை பண்ணி கொண்டு அங்கே வர்றது, பிறகு முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் ஒரு தடவை பரிசோதனை பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோடு இருந்து ஒரு குறைந்த அளவில் திருமணங்கள் மற்ற நிகழ்ச்சியை நம்ம சந்திச்சிருக்கக்கூடாதா? பர்த்டே பார்ட்டி நடத்தி ஆகணும், காது குத்து நடத்தி ஆகணும், பொண்ணு பெருசான சீர் நடத்தி ஆகணும், எல்லாமே நடத்தி ஆகணுமா? ஏன் நம்ம தவிர்க்கக்கூடாதா? கூட்டம் சேருவதை தவிர்க்கணும் அப்படிங்கிற
உடனே அரசியல் கூட்டம் நடத்துகிறாங்களே, இந்த கூட்டமாக இன்னொருத்தரை கை காட்டுறதுனால பிரயோஜனம் இல்லை. நாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பரவாமல் இருக்கிறதுக்கு எது விவேகம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கக்கூடாதா? 2வது அலை 3வது அலை இதெல்லாம் சந்தோஷப்படுற விஷயமா? அலை அடிக்கிறதுக்கு எவ்வளோ தவிர்த்துருக்கலாம். என்னுடைய அபிப்பிராயம் சார், யார் மதிக்க போகிறா? இந்த தேர்தலையே மே மாதம் நடத்தியிருந்துருக்கலாம். ஏன் அப்போ நான் சொன்னால் அது சரியாக இருக்கா? அது கதை இப்போ சொல்கிறேன். தேர்தலையே மே மாதம் நடத்தியிருந்துருக்கலாம். ஏன் மே மாதம் நடத்தியிருந்துருக்கலாம்னு சொல்கிறேன். ரிசல்ட் மே மாதம் தானே சொல்ல போகிறோம். ஏன் மே மாதம் நடத்தியிருக்கலாம்? இப்போ நான் காரணம் சொல்லட்டுமா? 2 இன்ஜெக்ஷன் வேக்சின் போடணும். இதுக்கான டைம் 6 மாதம் மினிமம், 6 வாரம் இடைவெளி இருக்கணும். 4 வாரம் அல்லது 6 வாரம் இடைவெளி இருக்கணும். நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போட்டாகணும். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கலாம், இதை முடிச்சுட்டு அதன் பிறகு ஒரு 10 நாள் கொடுத்து ஒரு தேர்தலை நடத்தியிருந்தோன்னு சொன்னால் தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு மிக பூஜ்ஜியமான அளவுக்கு அப்படியே இறங்கிக்கிட்டே வந்திருக்கும், கீழே வந்திருக்கும். ஏன், எல்லாருமே வேக்சினேட்டட். அதுக்கு பிறகும் ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. அதன் பிறகு அந்த நோய் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கா? மே மாதத்துக்குள்ளே இதை முடிச்சிருக்க முடியாத நம்ம திட்டமிட்டிருந்தா? வேக்சினேஷன் எல்லா மக்களுக்கும் போட்டுட்டு 15 நாள் டைம் கொடுத்து நம்ம தேர்தல் நடத்தியிருக்க முடியாதா? எவ்வளவு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். க்ரௌடடாக நுழைஞ்சு வீடுகளுக்குள்ளே போய் எல்லாரும் பிரச்சாரங்கிற பேரில் நின்று மக்கள் அங்கே கூடி யார்கிட்டேருந்து யாருக்கு என்ன பரவிச்சு, எத்தனை வேட்பாளர்களுக்கே இந்த நோய் பரவி இருக்கே யோசிச்சு பாருங்கள். பிரச்சாரத்துக்கு போனவங்களுக்கு பரவி இருக்கே. இதெல்லாம் ஒரு அறிவுடைமையா? நம்முடைய தெளிவாக யோசிச்சு பார்த்தா ஒரு அறிவுள்ள சமூகம் செய்யக்கூடிய ஒரு காரியமா? ஏன் 10 நாள் தள்ளி பண்ணியிருந்தால் என்ன இருக்க போகுது? மே மாதத்தில் பண்ணியிருந்தால் என்ன இருக்க போகுது? சட்ட சிக்கல் வரும்னு சொன்னால் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் தான் வழி இருக்குது. கோர்ட் பெர்மிஷன் வாங்கினா முடிஞ்சு போச்சு. கோர்ட்டில் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்க வேண்டியது தான், ஜட்ஜி சாங்ஷன் பண்ண வேண்டியது. கோர்ட்டே இப்போ நேரடியாக நடத்த முடியாதுங்கிற முடிவுக்கு தானே நீதிபதிகள் வந்திருக்கிறாங்க. சரி, வழிபாட்டு தலங்கள் நான் எல்லா மதங்களுக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன். ஒரு மதம் 2 மதம் சொல்லலை. அப்படியே எல்லாம் இன்னும் வச்சு ஒரு பெரிய கூட்டமாக கூடி மறுபடியும் எல்லாருக்கும் அந்த நோய் பரவி கடவுள் நமக்கு அன்பு செய்கிறதுக்கும் கருணை செய்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் இருக்கிறாரு. ஒரு 2 மாதம் தள்ளி கும்பிட்டுருந்தா என்ன நமக்கு தப்பு நடந்து போயிடுமா? வீட்டில் அவங்கவுங்க தனித்தனியாக பிரார்த்தனை பண்ண முடியாதா? அவசரமாக எல்லாரும் அந்த கூட்டத்தை அப்படியே கூட்டி ஆகணும். அப்படி எங்கெல்லாம் கூட்டம் கூடுதோ அவ்வளோதான். திருமணம், அரசியல் கட்சி கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பொது விழாக்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துருக்கலாமா இல்லையா? எல்லாருக்கும் வேக்சினேஷன் போடுறது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட வேக்சினேஷனை போட்டுட்டு 15 நாள் டைம் கொடுத்து அதன் பிறகு நம்ம இந்த காரியங்களை தொடங்கியிருந்தால், மன்னிக்கணும், ஒரு அறிவுள்ள சமூகமாக இருந்தால் இதுதான் இந்த நாட்டில் நடந்திருக்க வேண்டும். ஒரு உண்மையான அறிவுள்ள சமூகமாக இருந்தால் இதுதான் இந்த நாட்டில் நடந்திருக்க வேண்டும். இந்த நாட்டில் அறிவு மதிக்கப்படுவது இல்லை, அறிவு ஏற்கப்படுவது இல்லை. உணர்ச்சி தான் பிரதானமாக இருக்கிறதே ஒழிய அறிவு 2ஆம் பட்சமாகவே கருதப்படுவது இந்த தேசத்தின் சாபக்கேடாக இருக்கிறது என்று நான் வருத்தப்படுகிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்தது யோசிப்போம். பாசிட்டிவாக வேக்சினேஷன் எல்லோரும் பண்ணிக்கணும். அது பண்ணால் அந்த விளைவு வருது, இந்த எவ்வளவோ பார்த்துருக்காங்க. எவ்வளவுனாலும் வேக்சினேஷன் பண்ணால் வரலையா அப்படின்னா, வேக்சினேஷன் பண்ணால் 90% வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, 95% வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்குரிய காலம் வேணும் மறுபடியும். ஆனால் அப்படியே வந்தாலும் அது வீரியமாக இருக்க முடியாது. அதனால் ரொம்ப பெரிய முக்கியம். உயிரை எடுக்கிற அளவுக்கு அது வீரியமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போது நாம் அதுக்குரிய விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை செய்யணுமா இல்லையா? சரி, இப்போ கூட பாருங்கள், நம்ம வேறு தவிர்க்க முடியாமல் வெளியில் போகிறவங்க, காவலர்கள், எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு 2-3 யோசனை சொல்கிறாங்க. அதை நம்ம கேட்கலாமா இல்லையா? வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட யோசனை வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியும். ஒருத்தன் போட்டுக்கிறான் 7 டீ குடிக்கிறான், 7 டம்ளர் வெந்நீர் குடிக்கிறான், 4 டீ குடிக்கிறான், சீனாக்காரன், இதை தவிர்த்துட்டான் அப்படின்னு. அதுக்கு யோசிக்கிறாங்க, நீ தொண்டைக்குழியில் அது நின்னா தான் இந்த டெம்பரேச்சரில் அது அந்த வைரஸ் இல்லாமல் போகும். பேராநாசல், அதாவது தொண்டைக்கும் மூக்குக்கும் நடுவில் இருக்கிற உட்பகுதிக்குள்ளே போய் அது நின்றுதுன்னா ஒரு 4-5 நாளில் குரோத் மறுபடியும் அந்த வைரஸ் உண்டாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? வேது பிடிக்கிறது, ஆவி பிடிக்கிறது. அந்த வெந்நீரில் போட்டு வெளியில் கண்டிப்பாக போக வேண்டியவங்க 2 வேளையோ 3 வேளையோ அந்த ஆவி பிடிப்பதன் மூலமாக இந்த நோயிலேருந்து தப்பிக்க முடியும். சீனாலேருந்து சொல்கிறாங்க, மற்ற இடங்கள்லேருந்து சொல்கிறாங்க. இப்போது இதெல்லாம் தவறாக நமக்கு விளைவு ஏற்படுத்துறதுக்கான, பின் விளைவு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. முயற்சி தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சிஜன் லெவல் குறையுதா? ஆக்சிஜன் லெவல் குறையாமல் இருக்கிறதுக்கு கற்பூரமும் ஓமமும் பயன்படுது அப்படிங்கிறாங்க இயற்கை மருத்துவர்கள். கற்பூரத்தையும் ஓமத்தையும் நல்லா பொடிச்சு நல்லா மூட்டையாக கட்டி வச்சு சுவாசத்தில் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஆக்சிஜன் லெவல் குறையாதபடி காப்பாற்றுது அப்படிங்கிறாங்க. தவிர்க்க முடியாமல் வெளியே போகிறவங்க இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொள்ளவாள்.
தவிர்க்கக்கூடியவங்க, வெளியில் போகிறத யாராலெல்லாம் தவிர்க்க முடியுமோ அவங்களெலாம் தவிர்த்துடணும். அது முக்கியம், இது முக்கியம்னு முக்கியமில்லாத விஷயங்களை கூட வெறும் உணர்ச்சியால் நாம் முக்கியத்துவமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சாராய கடை ரொம்ப முக்கியமா? பள்ளி கல்லூரிகள் முக்கியம்தான், ஆனால் குழந்தைகள் உயிர் அதை விட முக்கியம் இல்லையா? இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் வந்து இளம் பிள்ளைகளை அதிகம் தாக்குதுன்னு சொல்கிறாங்க, கவனிச்சிங்களா? இது எப்படி இளம் பிள்ளைகளை போய் அதிகமாக தாக்கியிருக்க முடியும்? இப்போ நம்ம பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறந்தோம் பாருங்கள், அதுலேருந்து ஏற்பட்ட விளைவு தான் இளம் பிள்ளைகள் அதை தாக்குவதற்கான வாய்ப்பாக இருக்கக்கூடும். நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை, அதனால் அறிவுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். 3 விஷயம் தானே சார் சொல்கிறாங்க. மாஸ்க் போடணும், வெளியில் போகும்போது ஒருவரோடு ஒருவர் பேசும்போது மாஸ்க் போட வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சமூக இடைவெளி, அதை விட்டு நாம் இருப்பதற்கு ஒரு க்யூவில் நின்னாலும் சரி, ஒரு அலுவலகத்திலே பணிபுரிந்தாலும் சரி, சந்திக்கும் போது அந்த சமூக இடைவெளியோடு இருக்கணும். 3 விஷயம் தான் வற்புறுத்துறாங்க. மாஸ்க் போட்டுக்கோ, அடுத்தது இடைவெளியோடு இரு, அப்புறம் கைகளை சுத்தம் பண்ணிக்கோ. இதன் மூலமாக பரவுதலை பெருந்தொற்றை தவிர்த்து விட முடியும். அது மாதிரி ஆவி பிடிச்சிக்கோ, அப்புறம் சூடாக தண்ணீர் குடிச்சிக்கோ. இந்த ஆவி பிடிப்பதன் மூலமாக அது ஒருவேளை நாசி வழியாக உள்ளே போயிருந்தாலும் அது கண்டிப்பாக அழிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அறிவுள்ள சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும். உணர்ச்சி உள்ளவர்களாக மட்டுமே நாம் இருக்கிறோம், அறிவுள்ளவர்களாக எப்போதும் மாறப்போகிறோம்.